நீங்க 10,000ல இருந்து 20,000க்குள்ள ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் போன்ஸ வாங்கணும்னு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ மார்க்கெட்ல டெய்லியும் நெறைய போன்ஸ் லான்ச் ஆயிட்டு இருக்கு. இதுல நல்ல போன கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. அந்த ஒரு தலைவலிய சால்வ் பண்றதுக்கு இது எந்த விதமான இஷ்யூஸும் இல்லாத ஒரு டாப் 5 மொபைல்ஸ உங்களுக்காக ரிசர்ச் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த டாப் 5 மொபைல்ஸ் எல்லாமே வேல்யூ ஃபார் மணின்னு உங்கள ஃபீல் பண்ண வைக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ ஃபுல்லா வீடியோவ பாருங்க. உங்களுக்கு எந்த மொபைல் வேணுங்கிறத நீங்களே இதுல டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 5த் பொசிஷன்ல இருக்கிறது Realme P3 5G தான். இந்த போனோட பிரைஸ் ஜஸ்ட் 16,000 தான். ஆனா இந்த ஒரு செக்மெண்ட்ல இவனை எவனாலே அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு. இதுல Snapdragon 6 Gen 4 ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ கேமிங் அண்ட் மல்டி டாஸ்கிங்ல சூப்பராவே இருக்கும். இதுல ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து 7.6 லேக் மேல வருது. ஸோ உங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே ஓரளவு டீசெண்டாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அது இல்லாம 6.67 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட. ஸோ கலர் எல்லாமே செம்மையா இருக்கும். 6000 mAh பேட்டரியும் 45 வாட் சார்ஜரும் கொடுத்துருக்கனால உங்களுக்கு டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதுக்கு இது ஒரு பெட்டரான டிவைஸாவே இருக்கும். அண்டர் 60Kல இப்ப நான் சொல்ல போற இந்த மொபைல் கேமர்ஸான உங்களுக்கு தான். ஆமா, உங்களுக்கு தான். இதுல 4th பொசிஷன்ல இருக்கிறது iQOO ZNX 5G தான். இதோட பிரைஸ் அரௌண்ட் ஒரு 50,000 வந்துருச்சு. ஆனா இந்த ரேட்ல இது ஒரு பெட்டரான டிவைஸ் தான். இந்த பட்ஜெட்ல டைமென்சிட்டி 7300 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இதுல BGMI அண்ட் ஃப்ரீ ஃபயர்ஸ் எல்லாமே நீங்க லேக் இல்லாம விளாண்டுக்கலாம். அண்ட் இதுல ஹீட்டிங் இஷ்யூவே இருக்காது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. ஏன்னா இதுல லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்கு. இதோட பேட்டரியில 6500 mAh கொடுத்துருக்கனால நீங்க கேமர்ஸா இருந்தாலுமே உங்களுக்கு பேட்டரியை ட்ரைன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது இல்லாமல் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங்லேயும் உங்களுக்கு அந்த அளவுக்கு கவலைப்பட தேவையில்ல. ஓரளவு டீசெண்டாகவே ஏறிடும். அப்புறம் கேமராவில் ஒரு 50 MP கொடுத்துருக்காங்க. கேமரா இதில் ஓகேன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு சொல்ல முடியாது, ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இதில் பண்ணியிருக்காங்க. இதோட லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் இருக்கிறது Oppo K13 தான். உங்களுக்கு ஃபோனை எடுத்து சார்ஜ் போட்டு போட்டு போர் அடிக்குதா? அப்போ இந்த மொபைல் உங்களுக்கு தான். சப்போஸ் நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, நீங்க அதிகமா அவுட் சைட் டிராவல் பண்ண போறீங்க, அது மேக்ஸிமம் நீங்க மொபைல்ஸ் மத்த விஷயத்துக்கு அதிகமா யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா இந்த ஒரு மொபைல் உங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா இதுல 7000 mAh மேசிவான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. நார்மல் யூஸருக்கு 2 to 3 டேஸ்க்கு கண்டிப்பா இது தாங்கும். ஆனா சார்ஜ் பண்ண ரொம்ப நேரம் ஆகும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதான் இங்க இல்ல. இங்க 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருக்கனால சூப்பராகவே வேகமா சார்ஜ் ஆகும். பிக்ஸ் வைஸா பார்த்தோம்னா இதுல Snapdragon 6 Gen 4 தான் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே பிளஸ் IP65 ரேட்டிங் எல்லாமே இருக்கு. ப்ரைஸ் மட்டும்தான் 80,000. நீங்க 80,000க்கு வாங்குறது ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஹெவி யூசர்ஸ் அண்ட் டிராவலருக்கு இது ஒரு ஆப்சல்யூட் பீஸ்னே சொல்லலாம். நீங்க பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு பிரீமியமான லுக்ல ஒரு டீசென்டான மொபைல் எடுக்கணும்னா இந்த செகண்ட் பொசிஷன் பிடிச்சிருக்கிறது உங்களுக்காக தான். இதோட செகண்ட் பொசிஷன்ல இருக்குது மோட்டோ H15 Fusion தான். இதோட பிரைஸ் எக்ஸாக்டா 20,000. இந்த பட்ஜெட்ல ஒரு ஃபிளாக்ஷிப் லுக் வேணும்னா இதான் சாய்ஸ். இதுல 6.67 இன்ச் கர்வ்டு POLED டிஸ்பிளே, இது 144 ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. பார்க்கவே செம ரிச்சா இருக்கும். அது மட்டும் இல்ல IP68 அண்டர் வாட்டர் ப்ரொடக்ஷனும் இருக்கு. Snapdragon 7S Gen 2 ப்ராசஸர் இருக்கு. அது இல்லாமல் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் 68 சார்ஜிங் சப்போர்ட்டோட. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி க்ளீன் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இதில் இருக்கு. உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு மொபைல் வாங்கலாம். ஆட்ஸ் ப்ளோட் வாட்ஸ் பெருசா இருக்காது. அண்ட் ஃபைனலி நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷனை பிடிச்சிருக்குது Realme P3 Pro தான். இதோட பிரைஸ் அரௌண்ட் ஒரு 90,000 வந்துருது. இந்த பிரைஸ்க்கு இதுல கொடுத்திருக்க ஸ்பெக்ஸ்லாம் வேற லெவல், அதாவது பீஸ்ட்னே சொல்லலாம். இதுல Snapdragon 7S Gen 3 கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ல இது 8 லேக் வரைக்கும் வரும். ஒரு அல்டிமேட்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. டிஸ்பிளேல 6.83 இன்ச் பெரிய AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், இது 50 MP சோனி சென்சர் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சர்ஸ்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். அது இல்லாமல் ஒரு 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்கனால 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், அட்வான்ஸ்டு வேப்பர் கூலிங் இருக்கிறனால ஹீட் இஷ்யூஸும் இதில் பெருசாக இருக்காது. அது இல்லாமல் IP66 ரேட்டிங்கும் இருக்கிறனால உங்களுக்கு அண்டர் 20Kல இதுவும் ஒரு பெட்டரான ஃபோனு வித் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் இருக்கு. இந்த மொபைல்ஸ் இல்லாமல் உங்களுக்கு தனியாக ஒரு 2 மொபைல் சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஏன் இதை நான் தனியாக வச்சிருக்கேன்னா, மித்த பிராண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பரான சர்வீஸ் சென்டரும், உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கொஞ்சம் ஈஸியாக ஆக்சசரிஸ் கிடைக்குது. ஆனால் நான் சொல்ல போகிற இந்த 2 ஃபோன்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்காது. இது ஒன்று மட்டும்தான் பஞ்சாயத்து. மித்தபடி ரீசெண்டாக லான்ச் ஆகுற இந்த பிராண்ட்ஸோட ஃபோன் எல்லாமே சூப்பராக இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் நான் எதை சொல்லுவேன்னா, நீங்க கேமர்ஸா இருக்கீங்க அப்படின்னா iQOO பிடிக்கலன்னா டேரக்டா Infinix GT30 வந்துருங்க. இதுவும் ஒரு சூப்பரான ஃபோன் அண்டர் 20Kல.
இதே நீங்க கார்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா 20க்கு கீழே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெட்டரான ஒரு மொபைல் தான். இதே நீங்க ஒரு கேஷுவல் ஆர் நார்மல் யூசரா இருக்கீங்கிற பட்சத்துல, உங்களுக்கு இதுலயே லாஸ்ட்டா வந்த நோட் சீரிஸ் எடுத்துக்கங்க. இதுவுமே ஒரு பிரீமியமான லுக்ல ஒரு பெட்டரான டிசைன்ல இருக்கும். இதுவும் ஒரு சூப்பரான ஃபோன்னே சொல்லுவேன். இது ஒரு 22,000 வரும். ஆனா கார்டு ஆஃபர்ஸ்லாம் கிளைம் பண்ணீங்கன்னா 20Kக்கு நீங்க பெட்டராவே எடுத்துக்கலாம். இப்ப நான் சொல்லியிருக்க இந்த 7 ஃபோன்ஸுமே வேல்யூ ஃபார் மனின்னு சொல்லலாம். இது எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வராம இருக்கிற ஒரு ஃபோன்னு சொல்லலாம். ஆல்ரெடி சில பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரிவ்யூஸையும் கேட்டு தான் நான் இந்த ஃபோன உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன். இந்த 7 ஃபோன்ஸ்ல உங்களுக்கு எந்த ஃபோன்ஸ் புடிச்சிருக்கு? இதுல ஏதாவது ஒரு ஃபோன் நீங்க இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் பிரைமரி டிவைஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அதையும் கீழ கமெண்ட் பண்ணிருங்க. இப்ப நீங்க பார்க்குற வீடியோ ஃபுட்டேஜ் கூட ஒரு மிட் ரேஞ்ச் Infinix ஃபோன்ல ரெக்கார்ட் பண்றது தான். சப்போஸ் உங்களுக்கு மிட் ரேஞ்ச்ல ஒரு பெட்டரான Infinix ஃபோன் வாங்கணும்னா, அதுக்கு கீழ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன ஃபோன் யூஸ் பண்றேன்? இதோட ஸ்பெக்ஸ் என்ன? இதுல எப்படி இவ்வளவு குவாலிட்டி இம்ப்ரூவைஸ் ஆகுது? அப்படிங்கிற எல்லா ஒரு டீட்டெயிலான வீடியோ செப்பரேட்டா உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். அதுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரே விஷயம் மறக்காம பண்ணிருங்க.